நமது ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். செல்வம் திருத்தாங்கலேருந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. என் பிறந்த தேதி 1/3/1981. என் பிறந்த தேதி அமைப்புப்படி என் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று சொல்லவும், எந்த ராசிகள் போட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்பதையும் குறிப்பிடவும் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காரு. இப்போ செல்வத்தோட பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/3/1981 வந்து பிறந்திருக்கார். அதாவது 1 என்று சொன்னால் வந்து சூரியனுடைய ஆதிக்கம். அவருடைய இந்த பிறந்த தேதி மாதம் வருடங்கள் கூட்டினோம்னா வந்து மொத்த தொகை வந்து 23 வருது. 23 என்று சொன்னால் வந்து 5 என்று சொன்னால் புதன். அதாவது இப்போ அவருடைய பிறந்த தேதி அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து அருமையாக வந்து கிட்டும். அதே மாதிரி வந்து ஒரு மரியாதைக்குரிய நல்ல ஒரு பொறுப்புகள், நல்ல ஒரு வேலைகள் வந்து இவருக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து இவருக்கு வந்து கீழ்ப்படிந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து இப்போ இவருடைய அந்த விதியின் வந்து 5 வருகிறது, புதன். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து சூரியனும் புதனும் வந்து இணையும் பொழுது வந்து இது வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்களே, அந்த மேஜிக்கலாக வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம்னு சொல்லக்கூடிய சம்பவங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறையவே வந்து நடக்கும். இப்போ செல்வம் வந்து இப்போ மனசில் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறார் அப்படின்னா வந்து அந்த காரியங்கள் வந்து அவர் செய்கிறாரோ இல்லையோ இயற்கையாகவே அந்த காரியங்கள் வந்து அவருக்கு வந்து வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த எண்ணுக்கு வந்து உண்டு. ஏன்னா வந்து இந்த 23ஆம் எண் சொல்லக்கூடியது, அந்த கூட்டுத்தொகை வந்து 23 வருது பார்த்தீங்களா. இந்த 23ஆம் எண்ணை வந்து இந்த எண்கணித சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து இது வந்து ஒரு மந்திர எண்ன்னு சொல்லுவாங்க. மந்திர எண் அப்படின்னா வந்து நம்ம மனசில் நினைக்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களும் வந்து நம்ம உழைச்சி செய்கிறோமோ இல்லையோ இயற்கையாகவே நமக்கு வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். செல்வம் அதாவது நீங்கள் வந்து இப்போ 1ஆம் தேதி அதே மாதிரி வந்து உங்கள் கூட்டுத்தொகை புதன் அந்த இதில் வர்றதுனால வந்து உங்களுடைய எதிர்காலங்கள் நல்ல சிறப்பாகவே இருக்கும்.